You're my darling, you're my darling. You're my darling, you're my darling, you're my darling. You're my darling, you're my darling, darling. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பர் எடிட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த எடிட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய இந்த க்யூட் தீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். இந்த எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு capcut அண்ட் எனி VPN வேணும். உள்ளே போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு plenty ஆஃப் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா இமேஜஸும் டைம்லைனில் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சவுண்ட்ஸை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்டட்குள்ளே போய் ஒரு வீடியோவை நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த வீடியோவாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. அதை டிக் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட் சவுண்ட் ஒன்லி அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த சாங்கை கிளிக் பண்ணிவிட்டு மேட்ச் கட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் 2 ஃபிங்கர்ஸால் சாங்கை நல்லா ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் 2 ஃபிங்கர்ஸால் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் சாங்கை ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் யுவர் மை டார்லிங் அப்படின்ற இடத்துல ஒரு ஆட் பீட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யுவர் மை டார்லிங்கில் இன்னொரு பீட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யுவர் மை டார்லிங்கில் இன்னொன்று கொடுத்துக்கோங்க. பேபி வரும்போது இன்னொன்று கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாத்துக்கும் பீட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துக்கோங்க. அண்ட் அந்த எல்லோ மார்க்கில் வச்சு இமேஜை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவும் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. தென் அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இமேஜஸ்க்குமே நீங்கள் வந்து பண்ணணும். எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. தென் அந்த இமேஜை கிளிக் பண்ணி அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு இன்குள்ளே போயிட்டு ஷேக் 2 கொடுத்துட்டு டியூரேஷனை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜையும் கிளிக் பண்ணி டியூரேஷன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 இதுக்கு நீங்கள் ஷேக் 2 கொடுக்கணும். தென் ஃபோர்த் ஒன்னுக்கு இன்ன அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஸ்பின் அப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அகேன் 4th இமேஜ்க்கு எடுத்து 5th இமேஜுக்கு ஷேக் 2 கொடுத்துட்டு டியூரேஷன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 6th 7th அதாவது கண்டினியூஸாக 3 இதுக்கு நீங்கள் ஷேக் 2 கொடுக்கணும். தென் இப்போ 3 இதுக்கு ஷேக் 2 கொடுத்ததுக்கப்புறம் 4வது ஒன்றுக்கு லாஸ்ட்டில் போய்ட்டு ஸ்பின் அப் 2 கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்பின் அப் 1 கொடுத்தீங்க அப்படின்னா செகண்டுக்கு நீங்கள் ஸ்பின் அப் 2 கொடுக்கணும். நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி இன்ன அனிமேஷனுக்குள்ளே போய்ட்டு நல்லா தள்ளி போனீங்க அப்படின்னா ஜூம் 1 2 அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஜூம் 1 இல்லை ஜூம் 2 வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்று இல்லை 2க்கு ஜூம் 1 ஜூம் 2 கொடுத்ததுக்கப்புறம் 3வதுக்கு வைப்பர் அப்படின்றத கொடுத்துட்டு ஃபுல் டியூரேஷனில் வச்சுக்கோங்க. தென் 4th இமேஜ்க்கும் வைப்பர் அப்படின்ற அந்த அனிமேஷனே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அகெயின் ஃப்ரம் ஃபஸ்ட்லேருந்து ஜூம் 1 நெக்ஸ்ட் இமேஜுக்கு ஜூம் 2 கொடுக்கணும். நெக்ஸ்ட் 3rd ஒன்னுக்கு வைப்பர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருங்க.
இது ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேக் டூ அதுக்கப்புறம் நான் கொடுத்த அந்த அனிமேஷன் வந்து கொடுக்கணும். ஸ்பின் அப் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜூம் 1 ஜூம் 2 வைப்பர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஓவர்லேக்குள்ளே போயிட்டு ஒரு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதோட டவுன்லோட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு கோல்டன் பார்ட்டிகல்ஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளைஸ்க்குள்ளே போயிட்டு ஃபில்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு மூட் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மினி ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்கள் நெட்வொர்க் இல்லை VPN நீங்கள் ஆன் பண்ணலன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். நான் ஃபேவரட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அங்கே போய் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மினி ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு தென் அதை ஃபுல் வீடியோவுக்கும் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெண்டிங் பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய செகண்ட்ஸ்க்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் இந்த சூப்பரான எடிட்டை சூப்பராக பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த எடிட் அப்புறம் என்னுடைய எடிட்டிங் டியூட்டோரியல் இந்த மாதிரி எல்லாமே பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.